குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு திருக்குறளை வச்சுட்டு கனெக்ட் பண்ணி நம்ம லைஃபுக்கு ஒரு செட் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த பேச போகிறோம். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. என்னடா இது, இந்த குறள் வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு மனுஷன் வாழ்வான். அவன் பெரியவனாக இல்லாமல் இருக்கலாம், பணக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், அவன் ஒரு எதுவுமே இல்லை இருக்கலாம். பட் அந்த பர்சன் இல்லைன்னா அந்த வீடே ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் அவன் காலையில் எழுந்து வேலைக்கு போயிடுவான், குடும்பத்தை பார்ப்பான், யாருக்காவது உதவினா உடனே முதல்ல போய் நிற்பான். இந்த ஒரு பர்சன் இப்படி எல்லாருக்கூடையும் இருக்கிறதால அவர் தான் மைண்டில் இருக்கும். அதுதான் இல் வாழ்க்கை மனிதன். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. இந்த குறள் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு நல்ல குடும்பத்தோட மனுஷன் 3 வகையான மனிதர்களுக்கு துணையா இருக்கணும். துறந்தார், அதாவது உலகத்தை விட்டு துறவு வாழ்க்கை வாழ்பவர்கள், அதாவது ஒரு மாதிரி இருக்கிறவங்க இல்லையா. துவாதார்கள்னா எளியவர்கள், அதாவது உதவி தேவைப்படுகிறவர்கள். இறந்தவர்கள்னா மறைந்தவர்கள், அதாவது நம்ம குடும்பத்தை, நம்ம கூட இருந்து யாரோ ஒரு மனுஷன் இல்லை தன் குடும்பத்தை தாண்டி யாரோ ஒரு சமூகத்தை சுற்றி உள்ளவங்க கவனிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த திருக்குறளுடைய மீனிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா? அதாவது வாழ்க்கை வேகமாக போகுது, மனுஷங்கெல்லாம் தூரமாக போயிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து நம்மளாம் பேசிகிட்டு இருப்போம், ஒரு காஃபி குடிக்கும்போது, இல்லைன்னா ஒரு டீ கடையில் உட்காந்து மனசை திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள விஷயங்களெல்லாம் பேசுவோம். இன்றைக்கி அதே பர்சன் வீட்டிலே இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் வெவ்வேறு ஒரு கேஜெட்டை வச்சுட்டு எங்கேயாவது போய் அதுக்குள்ளே மூழ்கி இருக்காங்க இல்லையா? நான் இப்போ சொல்கிறது என்னன்னு புரியுதுல்ல? லேப்டாப்பு, மொபைல், டிவி ஏதோ ஒன்றில் உட்காந்துருப்பாங்க இல்லையா? ஒரே டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்துருப்போம், ஆனால் யாரும் ஒருத்தரை பார்த்து பேச மாட்டோம். ஏன்னா எல்லாரும் மொபைலை பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ரொம்ப ஒரு பிஸியாகவே இருப்போம் இல்லையா? அது ஃபேமிலி கிடையாது. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரே ரூஃபு கீழே இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ். முன்னாடி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா குடும்பமே சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரச்சனையை தனித்தனியாக அவங்களே ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறாங்க. இல்லை என்னோடய பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அவங்களே உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க, நம்முடைய கௌரவம் போயிடுமோ அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? ஒரு அம்மா ஒரு மகனோட பேசணும்னு யோசிப்பாங்க, ஆனால் அந்த டைமில் அவன் பிஸியாக இருப்பான். அப்பா தன் மகன் என்ன நினைக்கிறான் அப்படி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுவான். அந்த டைமில் அவனுக்கு ஓப்பனாக பேசணும்னு தோணாது. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் மனசெல்லாம் தூரமாக போயிடுச்சு இல்லையா? நம்ம சொசைட்டியில் இன்னொரு உண்மை இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட பொலைட்டாக இருப்போம், ஆனால் ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். ஏன்னா இவங்க தானே அப்படின்னு இருக்கும். அவுட் சைடில் ஸ்மைல், இன்சைடில் ரொம்ப சைலண்டாக இருப்போம். நம்ம சோஷியல் மீடியாவில் கேர் பயங்கரமாக காட்டுவோம், ஆனால் வீட்டில் கேரே இருக்காது. வீட்டில் யாருக்கிட்டேயும் ஒரு மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் யார் சொன்னாலும் சரி. ஆனால் அதே நம்ம அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னு என்ன சொல்கிறோம்? அப்புறமா, லேட்டர் அப்படின்றோம். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹவர்ஸ் கணக்கில் பேசுவோம், ஆனால் நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால் பேச முடியாது. இதுதான் ப்ராப்ளமே. இது நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதனால தான் மனிதர்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, அது இப்படி இருக்காதீங்க, நம்ம வாழ்க்கையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டாக இருங்க அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம மனசு இப்போ எப்படி இருக்குது? ஒரு டிஸ்கனெக்டாக தான் இருக்குது. அதனால தான் இல் வாழ்க்கை மனிதன் தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் உண்மையாக இருக்கணும், அதாவது இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கணும்னு இந்த திருக்குறள் சொல்லுது. ஒவ்வொரு உறவுகள் எப்படி சொல்கிறதுனா, உறவுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடையிறது சண்டையால் கிடையாது, ஒருத்தரை கேர் பண்ணிக்கிறது, கவனிக்காது தான். ஒரு குடும்பம் முன்னாடி ஒன்றா இணைஞ்சு நிற்கிறோம்னா ஒரு மனுஷங்க தான் காரணம். அதை ஒரு அம்மானு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், கணவன் மனைவி சகோதரி, ஏதோ ஒரு உறவு. ஆனால் அந்த உறவை இணைக்கிறது ஒரு பாலம். என்ன, அவங்க தினமும் எழுந்து காலையிலேருந்து வேலைக்கு போவாங்க, வேலைகளை பார்ப்பாங்க. அவங்க டயர்டாக இருந்தாலும் அதை காட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்க சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்குள்ளே எத்தனை டென்ஷன் இருந்தாலும் சரி யாருக்கும் காட்ட மாட்டாங்க. ஒரு அம்மா அவங்க சாப்பிட்றத விட தான் பிள்ளைங்க சாப்பிட்றது தான் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் ஓகே தான் அப்படின்றவாங்க.
இந்த சாக்ரிஃபைஸ், இந்த கேர், இந்த லவ் நம்ம லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிது. அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போகுது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பேசினா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவங்க கேட்டால் அவங்க தான் வந்து போஸ்ட்பான் பண்ணிடும். அவங்க கவலைப்பட்டால் நம்ம இரிட்டேட் ஆகிறோம் இல்லையா? ஆனால் அவங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. நம்ம டைம், நம்ம ரெஸ்பெக்ட், நம்மளுடைய அட்டென்ஷன் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நாள் வரும், அப்பா வயசாயிடுவார், அவரால் வேலை செய்ய முடியாது, ஆனால் அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் அம்மாவுடைய சத்தம் வந்து நம்மளை கூப்பிட்றதெல்லாம் குறைஞ்சிடும், ஆனால் அவங்க பேச ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பிஸி ஆகிடும். அன்றைக்கி தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் நம்ம கையில் இருந்தப்போ நம்ம அவங்களே பிடிக்கலையே, அதாவது அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலையே. அவங்களுக்கு கொடுக்காத நேரத்தை இனிமேல் நம்ம திரும்ப வாங்க முடியுமா? முடியாது. நம்ம சொல்ல நினச்ச வார்த்தைகளை சொல்லாமல் விட்டுட்டோம், திரும்ப சொல்ல முடியுமா? அதுதான் லைஃபோட ஒரு பிக்கஸ்ட் லாஸ். என்ன தெரியுமா? மணி இல்லைன்றது மட்டும் கிடையாது, நம்ம நம்பி இருந்த மனுஷங்களை மிஸ் பண்ணுறது தான். ஒரு இல்வாழ்க்கை மனிதன் வந்து தன் குடும்பத்தை மட்டும் கிடையாது, அவங்கள காப்பாற்றுறதுக்கும் பேக் போனாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு துணையாக, ஒரு சப்போர்ட்டாக, வீட்டில் உள்ள பிள்ளைகள், மனைவி, பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இல்லாதவன் ஒரு முழுமை அடைஞ்ச மனிதன் கிடையாது. இப்போல்லாம் சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது தெரியுமா? என்ன சொல்லலாம், அதாவது வந்து முந்தியெல்லாம் உட்காந்து பேசுகிறவங்களாம் இப்போ பார்த்தீங்களா, இப்போலாம் ஒரு வீட்டில் இருந்தால் கூட இல்லை, மெசேஜில் தான் பேசிக்கிறோம் இல்லையா? முன்னாடி பக்கத்து வீட்டில் ஒரு கஷ்டப்பட்டால் முதல்ல ஓடி போய் நின்று கேட்போம். ஆனால் இப்போ அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் சரி நம்ம கேட்குறதே இல்லை. அதுவும் ஸ்டேட்டஸை பார்த்து ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். ஒரு ஃபியூனரல் நடந்தால் கூட நம்ம முன்னாடி போய் அங்கே உட்கார மாட்டோம், முதல்ல ஒரு சோஷியல் மீடியாவில் ரிப்பு போஸ்ட் போடணும். ஏன்னா அது மற்றவங்களுடைய அட்டென்ஸ் சீக் பண்ணணும். அது ஒரு எம்பத்தி கிடையாது, மற்றவங்களுடைய அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடும் இல்லையா? நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், கம்ஃபர்ட் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம், ஆனால் மனித தன்மை இருக்கா? ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், அவன் குறை நம்ம கேட்குறோமா? ஏன்னா நம்ம எல்லாருமே பிஸி. அவனுக்கு என்ன சொல்ல வரான்னு நம்ம கேட்குறதே இல்லை. ஆனால் நம்ம எதில் பிஸின்னு தான் நம்ம தெரிய மாட்டேங்குது. அவன் அம்மா வந்து தன் பையன்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றான், ஆனால் அவனுக்கு டைம் கிடையாது. ஆனால் அதே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னா அவனுக்கு டைம் இருக்கா. ஆனால் அம்மா கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. அப்புறம் என்ன ஆகிடுது, நெவர் ஆகிடும். இந்த சொசைட்டியில் பிரச்சனை இல்லை தெரியுமா? பணம் இல்லாத இல்லை, கேர் இல்லாதான். நம்ம எல்லாரும் ஒன்றா வாழ்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இருக்கிறது இல்லை. நம்ம ஒரு நாள் நம்மக்கிட்ட ஹெல்ப் தேவைப்படுது, அப்போது நம்ம பக்கத்தில் யாரும் இல்லைன்னு நம்ம யோசித்தோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் கிடையாது, நம்ம யாருக்கிட்டேயும் துணையாக இல்லைன்னு அர்த்தம் தான். புரியுதா? மனிதத்தன்மை வந்து என்ன தெரியுமா? ஒரு என்னதான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாலும் ஒரு துணை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு வெற்றிடம் தான். வாழ்க்கை ஒரு நாள் வந்து நம்மளை நிறுத்தி ஒரு கொஸ்டின் கேட்கும், நீ யாருக்காக வாழ்ந்த, நீ சம்பாதிச்சது, நீ அடைஞ்சது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ யாருக்கெல்லாம் துணை நிற்ப, அது இன்னொரு பக்கம். ஒரு நாள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காரும் பொழுது நம்ம வீடு அதே மாதிரி இருக்காது. அம்மா கூப்பிட்ற சத்தம் நம்ம காது கேட்காது, அப்பா பேசுகிற வார்த்தைகள் இருக்காது. நீங்கள் பிஸின்னு சொல்லி தவிர்த்த அந்த நேரங்கள் எல்லாம் திரும்ப உங்கள் லைஃப்பில் வராது. நீங்கள் லேட்டர்னு சொன்ன அந்த ஒரே ஒரு கால் அது நெவர்னு ஆகிடும் இல்லையா? ஒரு நாள் நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ பார்த்துட்டு யோசிப்பீங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசியிருக்கலாம்லன்னு யோசிப்போம் இல்லையா? பட் அந்த நேரத்தை உங்களால் வாங்க முடியாது. லைஃபோட பிக்கெஸ்ட் பெயின் என்ன தெரியுமா? திரும்பவும் சொல்கிறேன், ஃபெயில் ஆகிறது கிடையாது, மிஸ் ஆன மனுஷங்க தான். நம்ம சொசைட்டி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது என்னன்னா, சக்ஸஸாக இருக்கணும், ஏர்ன் பண்ணணும், க்ரோ ஆகணும்ட்டு. ஆனால் யாருக்காக வாழணும்னு மட்டும் நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ் கிடையாது, அது வந்து ஒரு வெறுமை தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவனுடைய பேங்க் பேலன்ஸில் கிடையாது. அவன் இல்லாத போது யாரெல்லாம் அவனுக்காக கண்ணீர் விடுறாங்க, யாரெல்லாம் அவனோட இல்லாத அந்த இடத்த ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து இம்பார்ட். அவன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லணும் தெரியுமா? அதுதான் வாழ்க்கை. தனக்காக வாழ்கிறத விட ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் மற்றவங்களுக்கு துணை நின்று வாழ்கிறது தான் இந்த வாழ்க்கையோட முக்கியமானது. அதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது, யாருக்கெல்லாம் துணை நிற்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி சொல்கிறது, மதிப்பு வந்து ஹையராக உயரும். மறுபடியும் இந்த திருக்குறளை நான் சொல்லி முடிக்கிறேன். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இந்த ரெண்டே வரிகள் தான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குது. துறந்தவர்களுக்கு, உதவி தேவைப்படுறவங்களுக்கு, உறவுகளை இழந்தவங்களுக்கு, புரியுதா?
இல் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனுஷன் வந்து ஒரு துணையாக இருக்கணும். அது பணத்தால் மட்டும் இல்லை, தன்னுடைய நேரத்தால், அவனுடைய கவனத்தாலையும் அதுக்கு வந்து ஒரு கேர் பண்ணணும், ஒரு அன்பாலையும் கேர் பண்ணணும். நீங்கள் பெரியவங்க ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ரொம்ப பெரிய இடத்துல இருந்தால் தான் இவங்களெல்லாம் கேர் பண்ண முடியாது. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் போதும். இந்த எல்லாருக்கும் உங்களால் உதவ முடியாது, ஆனால் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு உதவ முடியும் தானே. உங்கள் வாழ்க்கையோட மதிப்பு நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க இல்லை நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கீங்கன்றதில் இல்லை, நீங்கள் எவ்வளவு பேருக்கு தூக்கி அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் அவங்க கண்ணீரை நீங்கள் எவ்வளோ பேருக்கு துடைச்சிருக்கீங்க, அதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு நாள் நம்ம இல்லாத போது யாராவது நம்மளை சொல்லணும், புரியுதா, இவர் இருந்ததால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன், இந்த வசதி வாய்ப்புகளை இல்லை எனக்கு இந்த படிப்பு கொடுக்கலனா, இந்த இடத்துல அவர் என்னை சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த இடத்துல நான் இன்னைக்கு கிடையாது, இல்லை நான் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாதுன்னு அவர் சொல்லணும். இல் வாழ்க்கை வாழ்ந்தவன் தன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, பலரோட வாழ்க்கைக்கும் வந்து துணையாக இருக்கணும். லைஃப் ஃபார் அதர்ஸ், தட் இஸ் லைஃப். இதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.